Admission to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் திருப்பம். போலீஸ் ஸ்கெட்சில் சிக்கிய ஜிம் மாஸ்டர். அடுத்தடுத்து வெளியாகும் பகீர் தகவல்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை போலியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய மாணவர் படையின் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த மாணவிகள் அனைவரும் பள்ளியில் உள்ள கலையரங்கில் தங்கியுள்ளனர். இத்தகைய சூழலில்தான் கடந்த 9ஆம் தேதி கலையரங்கில் வழக்கம் போல 12 வயது சிறுமி ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அந்த சமயத்தில் அதிகாலை 3 மணி அளவில் அங்கு வந்த தேசிய மாணவர் படையின் பயிற்றுனர் என்று கூறிய காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவராமன் சிறுமியை அங்கிருந்து அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலான பல்நோக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டார். இந்த விசாரணை குழு கிருஷ்ணகிரியில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே முக்கிய குற்றவாளியான சிவராமன் எலிபேஸ்டை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதே சமயம் சிவராமனின் தந்தை அசோக்குமாரும் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்டு கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது. முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் சிவராமனும் அவரின் பயிற்சியாளர்கள் குழுவும் சேர்ந்து இதே போன்று போலி NCC முகாம் நடத்தியுள்ளனர். அந்த முகாமில் தங்கியிருந்த 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டின் பேரில் கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கில் சிவராமன், சுதாகர், கமல் என 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அந்த பள்ளியின் பெண் முதல்வர் வினோதினியையும் போலீசார் கைது செய்தனர். அதே சமயம் சிவராமனுக்கு NCC முகாம் நடத்த உதவிய அரசு பள்ளியின் NCC மாஸ்டர் கோபு என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். போலி NCC முகாம் நடத்த சான்றிதழ் தயாரித்து கொடுத்து பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான தகவலை அறிந்தும் அதனை மறைத்தது உள்ளிட்ட குற்றத்திற்காக கோபுவை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான உயிரிழந்த சிவராமனுக்கு உதவியாக இருந்ததாக காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டர் டேனியல் அருள்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன் மூலம் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இரு வழக்கிலும் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தையே உலுக்கிய கிருஷ்ணகிரி பாலியல் விவகாரத்தில் மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் மேலும் பரபரப்பை அதிகரித்துள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.